ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் வாரம் புதன்கிழமை. புனித மார்த்தாள் திருவிழா ஜூலை 29. வாசிப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11, 19 முதல் 27 முடிய உள்ள இறைவசனங்கள். லாசர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்துவிட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்பொழுது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் பொழுது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகின்றாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். தியானிப்போம். இன்றைய நாளிலே தாயாம் திரு அவையோடு இணைந்து புனித மார்த்தாள் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளோடு இணைந்திருப்பதற்கான 3 வழிகளை பற்றி யோவான் பேசுகின்றார். முதலாவது வழி அன்பில் நிலைத்திருத்தல். நாம் ஒருவர் மற்றவரோடு அன்பு கொண்டிருந்தால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் என்றும், கடவுள் அன்பாயிருக்கின்றார், அன்பில் நிலைத்திருக்கின்றவர் கடவுளோடு இணைந்திருக்கின்றார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார் என்றும் யோவான் குறிப்பிடுகின்றார். இரண்டாவது வழி இயேசுவே இறைமகன் என்று ஏற்று அறிக்கையிடுதல். இயேசுவே இறைமகன் என்று ஏற்று அறிக்கையிடும் பொழுது கடவுள் அவரோடு இணைந்திருக்கின்றார், அவரும் கடவுளோடு இணைந்திருக்கின்றார் என்று கூறுகின்றார் புனித யோவான். மூன்றாவது வழி தூய ஆவியாரால் தூண்டப்பட்ட வாழ்வு. கடவுள் தமது ஆவியாரை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் எனவும் அவர் நம்மோடு இணைந்திருக்கின்றார் எனவும் அறிந்து கொள்கின்றோம் என்று யோவான் தன்னுடைய நற்செய்தியில் குறிப்பிடுகின்றார். இன்றைய விழா நாயகியாகிய புனித மார்த்தா மேற்கண்ட 3 வழிகளிலும் கடவுளோடு இணைந்திருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதை பற்றி சற்று ஆழமாக சிந்திப்போம் வாங்க. முதலாவதாக புனித மார்த்தா அன்பில் நிலைத்திருந்ததன் மூலம் கடவுளோடு இணைந்திருந்தார். யோவான் 11:5 இயேசு மார்த்தாவிடமும் அவரது சகோதரி மரியாவிடமும் மற்றும் அவரது சகோதரர் லாசரிடமும் தனி அன்பு கொண்டிருந்தார் என்று பதிவு செய்கின்றார் யோவான். இது இயேசு அந்த குடும்பத்தின் மீது கொண்டிருந்த அன்பை மட்டும் சுட்டி காட்டவில்லை, மாறாக அந்த குடும்பம் இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பையும் அது சுட்டி காட்டுகின்றது. மார்த்தாவின் அன்பு அவருடைய விருந்தோம்பலில் வெளிப்பட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. லூக்கு 11:38 எருசலேமை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசுவை தன்னுடைய வீட்டில் வரவேற்றார் மார்த்தா என்று நாம் பார்க்கின்றோம். அவருக்கு நல்ல உணவு படைக்க வேண்டும் என்று அக்கறையோடு செயல்பட்டவரும் மார்த்தாதான். யோவான் 12:2 லாசரை உயிர்ப்பித்த பிறகு இயேசுவுக்கு உணவு பரிமாறியதும் மார்த்தாதான். மார்த்தாவின் இத்தகைய பண்பு, அந்த ஆர்வம் என்பது அவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பை மட்டுமல்ல, மாறாக இயற்கையாகவே அவர் தன்னுள் கொண்டிருந்த அன்பையும் அது விருந்தோம்பலில் வெளிப்பட்டதையும் சுட்டி காட்டுகின்றது. இவ்வாறாக அவர் அன்பில் நிலைத்திருந்ததன் காரணமாக அவர் கடவுளோடு இணைந்திருந்தார் என்று உறுதியாக சொல்ல முடியும். இரண்டாவதாக, இயேசுவே இறைமகன் என அறிக்கையிடுவதன் மூலம் இறைவனோடு இணைந்திருந்தார் மார்த்தா.
தன்னுடைய சகோதரர் லாசரின் இறப்புக்கு வந்திருந்த இயேசுவின் இறைத்தன்மையை அனைவர் முன்பாகவும் அறிக்கையிட்டதை நாம் அனைவரும் அறிந்ததே. ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்று அறிக்கையிட்டார் புனித மார்த்தா. யோவான் 11:27. ஒத்தமை நற்செய்திகளான மத்தேயு, மார்க்கு, லூக்காவின்படி இயேசுவே மெசியா என்று அறிக்கையிட்டவர் பேதுரு. ஆனால் யோவான் நற்செய்தியின்படி இயேசுவே மெசியா என்று அறிக்கையிட்டவர் மார்த்தா. இப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கையை முதலாக ஒரு பெண் அறிக்கையிட்டார் என்கின்ற பெருமை மார்த்தாவுக்கே சாரும். மூன்றாவதாக, தூய ஆவியாரால் தூண்டப்பட்ட வாழ்வின் வழியாக இறைவனோடு இணைந்திருந்தார் புனித மார்த்தா. புனித மார்த்தா தூய ஆவியாரால் இயக்கப்பட்டார் என்று சொல்வதற்கு விவிலியத்திலிருந்து நேரடி சான்றுகள் ஒன்றுமில்லை. ஏனென்றால் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்படாமல் இயேசுவே இறைமகன் என்று சொல்ல முடியாது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று புனித பவுலடிகளார் சொல்லும் இந்த வார்த்தைகள் புனித மார்த்தா எந்த அளவுக்கு தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டிருந்தார் என்பதற்கு ஒரு சாட்சி. 1 கொரிந்தியர் 12:3. எனவேதான் அவரால் இயேசுவே இறைமகன் என்று அறிக்கையிட முடிந்தது. மனித வாழ்வு அர்த்தமற்றதாக, நிறைவற்றதாக இருப்பதற்கு காரணம் மனிதர்கள் இறைவனிடமிருந்து அகன்றிருப்பதே அல்லது அந்நியப்பட்டிருப்பதே. எந்த ஒரு மனிதன் இறைவனோடு உள்ள உறவில் உறுதியாக இருக்கின்றானோ அவனுடைய வாழ்வு என்பது அர்த்தமுள்ளதாக, ஆனந்தமயமாக மாறிவிடும். இப்படிப்பட்ட வாழ்வை முழுமையாக வாழ்ந்த புனித மார்த்தாவை போல நாமும் வாழ இன்றைய நாளில் சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். அன்பில் நிலைத்திருந்து இயேசுவை இறைமகன் என்று அறிக்கையிட்டு தூய ஆவியாரால் தூண்டப்பட்டு வாழ்வின் முழுமையை அடைய இறைவனோடு இணைந்திருப்போம். ஜெபிப்போம். எங்கள் வாழ்வின் முழுமையே இறைவா, உம்மை கண்டுகொள்வதற்கான விசுவாசத்தையும் உம்மை ஏற்றுக்கொள்வதற்கான உறுதியான மனதையும் எங்களுக்கு தாரும். உம்மை அன்பு செய்வதன் வழியாக, எங்களுடைய அயலாரை அன்பு செய்வதன் வழியாக உமோடு என்றும் இணைந்திருக்கின்ற வரத்தை எங்களுக்கு தாரும். உமது அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது உமது ஆவியாரால் நாங்கள் முழுமையாக நிரப்பப்படுகின்றோம். அந்த ஆவியாரின் துணையால் உம்மை எங்களுடைய மெசியாவாக, எங்களுடைய மீட்பராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள தகுதி அடைகின்றோம். புனித மார்த்தா உம்மை கண்டுகொண்டு எல்லோர் முன்பாக நீரே ஆண்டவர், நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என்கின்ற ஒரு விசுவாச அறிக்கையை அறிக்கையிட்டது போல நாங்களும் எங்களுடைய விசுவாசத்தை எல்லோர் முன்பும் அறிக்கையிடுகின்ற உமக்கு சாட்சிகளாக வாழ தேவையான அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருளும். வாழ்வின் முழுமையை வேறு எங்கும் தேடாமல் உம்மோடு இணைந்திருந்தால் அந்த வாழ்க்கையின் முழுமையை அடைய முடியும் என்கின்ற ஒரு வரத்தை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் அருளாசீர் என்னும் இந்த ஊடகத்தோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற, இதை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும் அவர்கள் சார்ந்த குடும்பங்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க அந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம், மன்றாடுகின்றோம். புனித மார்த்தா, புனித மரியா, புனித லாசரோஸ் என்கின்ற இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தது போல அந்த குடும்பத்திலே இருந்த இன்பத் துன்பங்களிலே நீர் கலந்து கொண்டு அந்த குடும்பத்தின் ஏற்ற தாழ்வுகளில் நீர் உடனிருந்து நீர் அந்த குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்தியது போல இந்த குடும்பங்களையும் நீர் சிறப்பாக வழிநடத்த இந்த நாளிலே ஜெபிக்கின்றோம், மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.